இப்போ வந்து இந்த ராஜஸ்தான் பாலைவனத்த பசுமையா ஆக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த நதிகள வந்து அங்க கொண்டு வராங்க. அ அதற்கு தொழில்நுட்பத்த என்ன பண்றாங்க, இப்ப நதிகள் வந்து மேடான இடத்துல இருக்கு. நதிகள் இல்ல, பாலைவனம் மேடான இடத்துல இருக்கு. நதிகள் எல்லாம் இந்திய நதிகள் வந்து இந்திய நதி அதுக்கு பக்கத்துல இருக்கிற நதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பள்ளத்துல இருக்கு. அப்ப எப்படி பாலைவனத்துக்கு தண்ணீர கொண்டு போ முடியும்? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பம்ப் பண்ணி அத வந்து 50 அடி 50 மீட்டர் உயரத்துக்கு பம்பு செட் மூலமா அத உயரத்துக்கு கொண்டு போய், அதன் பிறகு ஒரு கால்வாய், சமதள கால்வாய் மூலமா அந்த உயரமாக இருக்கிற பாலைவனங்களுக்கு பாய்ச்சுகிறார்கள். பள்ளத்தில் இருக்கிற, நதியில் இருக்கிற தண்ணீரை எப்படி கிணத்துலருந்து தண்ணீர என்ன பண்றாங்க, பம்ப் பண்ணி மோட்டார் மூலமாக பம்ப் பண்ணி தொட்டிக்கு கொண்டு வந்து, அதன் பிறகு சமதளத்திற்கு பாய்ச்சுகிறார்கள். அதுபோல தான் இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் பாலைவனத்த இப்ப சீனாவிலயும் பாலைவனத்த பசுமையாக்குகிற முயற்சி நடக்குது. அதுபோல ராஜஸ்தான் பாலைவனத்தையும் பசுமையாக்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, நதி பள்ளத்தில் இருக்கிற நதி நீரை அ பெரிய ராட்சத பம்பு செட் மூலமாக உயரமான பகுதிகளுக்கு கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு உயரமாக இருக்கிற பாலைவனங்களுக்கு பாய்ச்சுகிறார்கள். பாய்ச்சி அதை பசுமையாக மாற்றுகிறார்கள். இதில என்னன்னா, இதனால நமக்கு வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் கிடையாது இது. 2040ல இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலிழக்க போகுது. நம்மகிட்ட வந்து மின்சாரம் இருக்கு. இங்க இருக்கிற இயந்திர தொழிற்சாலை எல்லாமே செயலிழந்துரும். அப்போ வந்து மின்சாரம் எல்லாமே இருக்காது. அப்ப இந்த இந்த பம்பு செட் மூலமா உயரம் நதி நீரை வந்து உயரமான இடத்துக்கு கொண்டு போய், அங்கருந்து உயரமான இடத்தில் இருக்கிற பாலைவனங்களுக்கு பாய்ச்சி, பாலைவனத்தை பசுமையாக்குகிற திட்டம் 2040க்கு அப்புறம் செயலிழந்து போயிரும். இது ஒரு தொலைநோக்கு திட்டம் கிடையாது. நம்ம இப்ப இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பாலைவனத்த பசுமையாக்கலாம். நம்ம பம்பு செட் மூலமா பள்ளத்தில் இருக்கிற நதி நீரை உயரமான இடத்திற்கு கொண்டு வந்து பாலைவனத்தில் பாய்ச்சி பசுமையாக்கலாம். ஆனா இது 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலிழந்துரும். ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப நமக்கு மின்சாரம் கிடைக்காது, தொழிற்சாலை கிடைக்காது, எதுவுமே இருக்காது. இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே செயலிழக்கும்போது, இந்த திட்டமும் செயலிழந்து விடும். இது போன்ற திட்டங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே செயலிழந்துரும். அதனால பாலைவனத்த பசுமையாக்கணும்னா இயற்கையான முறையில, எந்தவித இயந்திர தொழில்நுட்பத்தின் உதவியும் இல்லாமல், நதி நீரை பாலைவனத்திற்கு கொண்டு வர முடியுமா? அதற்கு என்ன திட்டம்? எப்படி அதை கொண்டு வர முடியும்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். அந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவி இல்லாமல் பாலைவன ப இந்த நதி நீரை பாலைவனத்தில் பாய்ச்சி, அதை பசுமையாக்குவதற்கு, அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து, அது மாரி திட்டத்த நீங்க வடிவமைச்சா தான் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் வந்து 2040ல ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் கூட, அது நமக்கு பலன் தரும். எதிர்காலத்தில் இந்த மனித இனம் வந்து பறந்து விரிந்த அந்த பாலைவனத்தில் பசுமையாக்கும்போது, அங்கேயும் போய் மனிதர்கள் வாழ முடியும். இன்னைக்கு ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பாலைவனம் இருக்கு. ஆனா, அங்க மனிதர்கள் வாழல. அங்கலாம் ஒரு 2, 3 கோடி பேர், 5 கோடி பேர்ட்ட அங்க வசிக்க முடியும். அது பசுமையாக இருந்தால். அதுபோல அரேபிய பாலைவனம் பசுமையாக இருந்தால், அங்க பல கோடி பேர் வசிக்க முடியும். 30, 100 கோடி பேர் கூட அங்க வசிக்க முடியும். அதுபோல ஆஸ்திரேலிய பாலைவனம் பசுமையாக இருந்தால், அங்கேயும் 100, 200 கோடி பேர் வசிக்க முடியும். அதுபோல சீனாவில் பாலைவனம் பசுமையாக இருந்தால், அங்கேயும் 100, 200 கோடி பேர் வசிக்க முடியும். வசிப்பதற்கு நமக்கு இட பற்றாக்குறையே இல்ல இந்த பூமியில. அப்ப அது பசுமையாக இருக்க வேண்டும். அந்த பசுமையாக மாற்றுவதற்கான திட்டம் இயற்கையான வழியில் இருக்க வேண்டுமே தவிர, இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கக்கூடாது. இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்பினால் அது இடையில வந்தது, இடையிலே போயிடும். இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இப்ப தான் இடையில வந்தது. அதனால அது இடையிலே போயிடும். எப்பவுமே இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவி இல்லாமல் இயற்கையான வழிகள். இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஃபெயிலியர் ஆனா கூட, இயற்கையான வழியில இந்த நதிநீர் வந்து பாலைவனத்தில் பாய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்படி செய்து பாலைவனத்தை பசுமையாக மாற்றுவதன் மூலம், இன்னும் பல 100 கோடி மனிதர்களை பாலைவனங்களில் குடியமர்த்த முடியும் என்பதுதான். இல்லன்னா அது மணல் மணல் பரப்பு. ஏற்கனவே இந்த பூமியில வந்து நிலப்பரப்பு 30% தான் இருக்கு. 70% இது கடல் நீரால் சூழப்பட்டிருக்குது. அப்போ கடல் நீரின் எ அந்த ஆதிக்கம் அதிகரித்து கொண்டேவும் வருகிறது. நிலப்பரப்பு சுருங்கிக் கொண்டேவும் வருகிறது. இந்த மனிதர்கள் வாழ்கிற இந்த நிலப்பரப்பில் நிறைய பகுதி பாலைவனமாவும் இருக்குது. பனி பிரதேசமாவும் இருக்கு. மனிதர்கள் வாழக்கூடிய இடமே மிக குறைவா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவா இந்த பூமியில ஒரு 10% வேணா இருக்கும். மிச்சதெல்லாம் வாழ தகுதியற்ற இடமா இருக்கு. அதாவது 10%, 20% தான் இருக்கு. மீதி 10% 30%த்துல நிலப்பகுதி இருக்கிற 30%த்துல 20% தான் மனிதர்கள் வசிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. மீதி 10% பாலைவனமாகவும், பனிப்பிரதேசமாகவும் இருக்குது. மீதி 70% கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அதனால நாம வந்து இந்த பாலைவனங்களை பசுமையாக மாற்ற வேண்டும். அதற்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நதிநீர் திட்டத்தையும் இயற்கையான வழியில், இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவி இல்லாமல் இயற்கையான வழியில்
பாலைவனங்களை பாய்ச்சி அதை பசுமையாக மாற்ற வேண்டும். அதுவும் எதிர்காலத்தில் இனி வரும் தலைமுறை இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, 10,000 வருஷம் ஆனாலும் சரி, மனிதர்கள் பாலைவனத்தில் அந்த பாலைவனத்தை பயன்படுத்தி அங்கு ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு, வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு அந்த பாலைவனம் என்பது மிகப்பெரிய இடம். அதற்கு அங்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அத நம்ம கண்டிப்பா செய்யணும்.